அன்பார்ந்த மக்களே, இன்று தியான வாக்கியமாக நாம் எடுத்திருப்பது விடுதலை பயன் 32 இறை வார்த்தைகள் 7 முதல் 14 முடிய. அப்போது ஆண்டவர் மோசேயை நோக்கி, இங்கிருந்து இறங்கிப்போ, நீ எகிப்திலிருந்து நடத்தி வந்த உன் மக்கள் தங்களுக்கு கேடு வருவித்துக் கொண்டனர். நான் கட்டளையிட்ட நெறியிலிருந்து இதற்குள்ளாகவே விலகி அவர்கள் தங்களுக்கென ஒரு கன்றுக்குட்டியை வார்த்து கொண்டார்கள். அதற்கு வழிபாடு செய்து பலியிட்டு, இஸ்ரேலே, எகிப்து நாட்டினின்று உன்னை நடத்தி வந்த தெய்வங்கள் இவையே என்று கூறிக்கொள்கிறார்கள் என்றார். மேலும் ஆண்டு மோசேயிடம், இம்மக்களை எனக்கு தெரியும், வணங்கா கழுத்துள்ள மக்கள் இவர்கள். இப்போது என்னை விட்டுவிடு, அவர்கள் மேல் என் கோபக்கடல் மூண்டிருப்பதால் நான் அவர்கள் அழித்தொழிக்கப் போகிறேன், உன்னையோ பேரினமாக்குவேன் என்றார். அப்போது மோசே தம் கடவுளாகி ஆண்டவர் முன் மன்றாடி, ஆண்டவரே, மிகுந்த ஆற்றலோடும் வலிமிகுந்த கரத்தோடும் நீர்தாமே எகிப்து நாட்டிலிருந்து கொண்டு வந்த உம் மக்களுக்கு எதிராக உம் கோபம் மூழ்வது ஏன்? மலைகளில் அவர்களை சாகடிப்பதற்கும் மல்லிலிருந்து அவர்கள் அழித்தெழுப்பதற்குமாக வஞ்சகமாய் ஆண்டவர் அவர்களை கூட்டி சென்றார் என்று எகிப்தியர் சொல்ல இடம் தருவானேன்? உமது கடும் சினத்தை விட்டுவிட்டு உமது மக்கள் தீங்கிழைக்கும் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளும். உம்முடைய அடியாராகி அபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரேலரையும் நினைத்தருளும். நான் உன் வழிபடுவதை விண்மீன்களைப் போல் பெருகச் செய்வேன். நான் வாக்களித்த இந்த நாடு முழுவதை உன் வழிபடுவதற்கு அளிப்பேன். அவர்கள் அதை என்றென்றும் உரிமை சொத்தாக்கிக் கொள்வர் என்று நேராகவே அவர்களுக்கு ஆணையிட்டு அறிவித்துள்ளீரே என்று வேண்டிக் கொண்டார். அவ்வாறே ஆண்டவர் தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு தம் மக்களுக்கு செய்ய போவதாக அறிவித்த தீங்கை செய்யாது விட்டுவிட்டார். அன்பிறை மக்களே, மக்கள் என்றும் மக்களாகவே பல நேரங்கள் இருக்கிறார்கள். கடவுளை தங்களுக்கென்று சில நேரங்களில் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். சில நேரங்களில் கடவுளை தூக்கி வீசவும் தயாராக இருக்கிறார்கள். மக்களாகவே சில நேரங்கள் இருக்கிறார்கள். ஆனால் கடவுள் அப்படி அல்ல. இஸ்ரவேல் மக்கள் கடவுளால் அன்பு செய்யப்பட்ட மக்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள். கடவுள் அவர்களுக்கென்று நியமங்களையும் கட்டளைகளையும் கொடுத்தார். அதன்படி ஒழுகச் செய்தார். மோசே என்கின்ற ஒரு உன்னத இறைவாக்கினரை அனுப்பி அவரை வழிநடத்தச் செய்தார். மோசே ஆண்டவரோடு உரையாடுவதற்காக மலை மீது ஏறி செல்கிறார். ஆனால் வர காலம் தாழ்த்தவே மக்கள் தங்களுக்கென்று வேற்று தெய்வங்களை நாடி செல்ல தீர்மானிக்கிறார்கள். ஆரோனை கட்டாயப்படுத்துகிறார்கள். ஆரோனும் அவர்களுக்கு இணங்க ஒரு பொற்கன்றை வார்த்து கொடுக்கிறான். இஸ்ரேல் மக்கள் வாய்க்கூசாமல் சொல்லுகிறார்கள், இதோ இவையே, இந்த தெய்வங்களே நம்ம எகிப்து நாட்டிலிருந்து மீட்டு கொண்டு வந்த தெய்வம் என்று ஆர்ப்பரிக்கிறார்கள், வழிபாடு செய்கிறார்கள், ஆராதனை செய்கிறார்கள். படைத்த கடவுளை நிந்திக்கின்றார்கள். அவர்கள் செய்த மாபெரும் தவறாக இருக்கிறது. கடவுள் சினம் கொள்ள தாமதிக்கின்ற கடவுள் சினம் கொள்கின்றார். ஏன் இந்த மக்கள் இப்படி இருக்கிறார்கள்? ஏன் இந்த மக்களுக்கு நான் செய்யாது விட்டு விட்டது என்ன? ஏன் இவர்கள் இப்படி வாழ்ந்து கொள்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டு மோசேயிடம் சொல்லுகிறார், இதோ இந்த மக்கள் அழித்தொழிக்க போகிறேன், வணங்கா கழுத்துள்ள மக்கள் என்று தன் சினத்தை வெளிப்படுத்துகிறார். ஆனால் மோசே ஆண்டவரிடம் பரிந்து பேசுவராக இருக்கிறார். கடவுளுடைய பேரன்பை மீண்டும் நினைவுபடுத்துகிறார். எதற்காக இந்த மக்கள் நீங்கள் அழைத்து கொண்டு வந்தேன்? இந்த மக்கள் செய்த தவறு என்று அவர்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. எனவே அவர்களுக்காக மோசே பரிந்துரை செய்கிறார். கடவுளும் தன் எண்ணத்தை மாற்றிக்கொள்வதாக இந்த தியான வாக்கியம் அமைகிறது. அன்பான இறை மக்களை, நாம் பல நேரங்களில் கடவுளின் அன்பை உதாசீனப்படுத்துகிறோம். அதிகமாக நெருக்கமாக கடவுள் வராசிக்கிறார், அதிகமாகவே தருகிறார். ஆனால் அவரை நாம் மறந்து விடுகின்றோம். அவரை மறந்து மாற்று வழியில் வேற்று தெய்வங்களை தேடிச் செல்கிறோம். குறி சொல்பவர்களை நாடிச் செல்கிறோம். மனிதர்களை நாடிச் செல்கிறோம். இவரால் தான் என் நோய் குணமானது என்று கடவுளை மறந்து வேற்று மனிதர்களை கூடாரத்தை நம்பி செல்கிறோம். அன்பு இறை மக்களே, நமது கடவுள் நம்மை அன்பு செய்கிறார். யாருக்கு எப்போது எது கொடுக்க வேண்டும் என்று தந்தை கடவுளுக்கு தெரியும். எப்போது எது கொடுக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் அதை அருள்வார்.
அது அவருக்கு உரியது, அவருக்குரிய நீதி. இதை உணர்ந்து கொண்டவர்களாக நாம் வாழ வேண்டும். இந்த தபக்காலம் மனமாற்றத்திற்குரிய காலம், கடவுளின் கட்டளை இப்படி நடக்க தூண்டுகின்ற காலம், இறை அன்பிலும் பிறரன்பிலும் வளர செய்கின்ற ஒரு காலம். இந்த காலத்திலே இறை அன்பிலும் பிறரன்பிலும் வளர்வோம். சொந்த தீய நாட்டத்தினால் பாவத்தில் விழுந்து விடாமல், பாவத்தை வெற்றி கொண்டவர்களாக, பாவத்தின் மீது வேட்கை கொள்ளாமல் நீதியின்பால் வேட்கை கொண்டவர்களாக கடவுளின் வழியில் நடக்க ஆசைப்படுவோம். தவக்காலம் மனமாற்றத்திற்குரிய காலம், இதுவே தகுந்த காலம். கடவுளின் கட்டளைகளை கடைபிடிப்போமா? ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, நாங்கள் நலமாக வாழ்வதற்காக சட்ட திட்டங்களையும் ஒழுங்குமுறைகளையும் வரையறைகளையும் நியமங்களையும் தந்திருக்கின்றீர். இதை செய், இதை செய்யாத என்று எங்களை பணித்திருக்கின்றீர். சில நேரங்கள் எங்கள் சுயநலத்தினால், ஆணவத்தினால், பேராசையினால், இருமாப்பின் அகங்காரத்தினால் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல், எதை செய்யக்கூடாதோ அதை செய்து உமக்கு எதிராகவும், இந்த சமூகத்திற்கு எதிராகவும், இயற்கைக்கு எதிராகவும் பல பாவங்கள் செய்திருக்கிறோம். ஆண்டவரே, எமது குற்றத்தை நாங்கள் உணர்கின்றோம். நொறுங்கிய நெஞ்சத்தோடு இந்த தவக்காலத்தில் திருமுன்னில் நிற்கின்றோம். எங்கள் மீது இரக்கமாயிரும், கருணை காட்டியருளும். மனம் திரும்புவதற்கு ஆசைப்படுகிறோம். மனமாற்றத்திற்கு அழைப்பு தந்த வார்த்தையின்படி நடக்க ஆசைப்படுகிறோம். எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். பாவ மன்னிப்பு தந்து எங்களை மீட்டருளும். ஆமேன்.